அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா? நான் நலமா இருக்கேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமாங்க, இதோ பாருங்கள், கற்பூரவள்ளி இலை தாங்க இது, கற்பூரவள்ளி செடி தாங்க இது. இந்த கற்பூரவள்ளி இலையில் அதிக பயன் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்ததுங்க. B12 சத்து அதிகம் நிறைந்தது. ஒரு ஆப்பிளில் இருக்கும் சத்தை விட 1000 மடங்கு B12 சத்து நிறைந்த இந்த கற்பூரவள்ளியை நாம் மூலிகையாக பயன்படுத்தி நோயற்று வாழலாங்க. ஒவ்வொரு இலையாக பறித்து நாம் தினமும் ஒரு இலை வீதம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மார்பு சளி தொல்லைகள் நீங்கும். மூச்சு திணறல் போன்ற நோய்களுக்கு இந்த இலையை பறித்து வெயிலில் நல்லா காய வைத்து பொடி செய்து அதை தேனோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற நோய்கள் குணமாகுங்க. விரைவில் குணமாகும், நிச்சயமாக குணமாகுங்க. அந்த அளவுக்கு அரிய மருந்து தாங்க இந்த கற்பூரவள்ளி. அதே சமயம் இந்த இலை ஒரு 4 பறித்து தண்ணியில் கொதிக்க வச்சு இதனோட இஞ்சி கலந்து நல்லா கொதிக்கட்டும்னு வடிகட்டி அதனோட தேன் அல்லது பனங்கற்கண்டு கலந்து கஷாயமாகவும் குடிக்கலாம். இந்த இலையை பறித்து பஜ்ஜியாகவும் செய்து சாப்பிடலாம். இதை வீட்டில் வளர்க்குறது மிகவும் சுலபங்க. இந்த மூலிகை செடியை அனைவர் வீட்டிலும் வளர்க்கலாங்க, வளர்த்து பயன்பெறலாங்க. அதே சமயம் நல்ல நறுமணம் நிறைந்த இந்த செடி பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்குது, நல்லா செழித்து வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு கிளை வச்சாலே போதும், அதிக செடி வளர்ந்துடுங்க. இந்த செடி கற்பூரவள்ளி செடி அந்த அளவுக்கு இது வளம் நிறைந்தது, மனம் நிறைந்தது, பயனுள்ளது. இங்கே பாருங்கள், டீயும் போட்டு குடிக்கலாம். இதில் வாங்க டீ குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கற்பூரவள்ளி இலை, ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி டீயாகவும் குடிக்கலாம். இந்த டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.